வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பீகாரில் உள்ள ஷீத்லா கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்து நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் மோடி. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை வேரோடு வீழ்த்த வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் வணிக எரிவாயுவின் விலை அதிரடியாக உயர்வு. எரிவாயுவின் விலை உயர்வு வியாபாரிகளுக்கு கடும் அதிர்ச்சி. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் இன்னும் முடியவில்லை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிப்பு. 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டி. குஜராத்தை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பீகாரில் கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான 8 பேரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி நிவாரணத் தொகையை அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் உள்ள ஷீத்லா கோவிலில் சிறப்பு வழிபாட்டிற்கு நேற்று மாலை அதிகளவில் மக்கள் கூடியிருந்தனர். அப்போது திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பேர் உயிரிழந்தனர். 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. உயிரிழந்த அனைவருக்கும் பெண்கள் என தெரிய வந்துள்ளது. உள்ளூர் மக்களின் உதவியுடன் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்த அம்மாநில தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் நாலந்தாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த துயரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒன்றிய அரசு செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி நிதியை கூட இதுவரைக்கும் கொடுக்காத வஞ்சக எண்ணம் கொண்டவர்களிடம் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியுமா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வினவியுள்ளார். திருவாரூர் தெற்கு ரதவீதியில் திருவாரூர் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன், மன்னார்குடி திமுக வேட்பாளர் TRP ராஜா, திருத்துறைப்பூண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மாரிமுத்து, நன்னிலம் வேட்பாளர் SDPI முகமது முபாரக் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியபோது கலைஞரை வளர்த்தெடுத்த திருவாரூர் மண்ணிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியின் வெற்றிக்கான பிரச்சார பரப்புரையை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து வகையிலும் தமிழ்நாடு டாப்பில் இன்றைக்கும் வந்திருக்கும் நிலையில் அதிமுக உள்ளிட்ட அடிமை கட்சிகளுக்கு எல்லாம் எரிச்சலையும் உண்டாக்குகிறது என்று கூறினார். அதிமுகவை அழிவு பாதையில் அழைத்து செல்லும் எடப்பாடி பழனிசாமி பாஜக கிளைக்கு செயலாளராக இன்றைக்கும் மாறியுள்ளார் என விமர்சித்தார். நம்முடைய வீட்டு குழந்தைகள் படிப்பதற்கான கல்வி நிதியை கூட இதுவரைக்கும் கொடுக்கவில்லை என்றும் இப்படி வஞ்சக எண்ணம் கொண்டவர்களிடம் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். இதையடுத்து தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்று கூறினார். தமிழகத்தில் வணிக எரிவாயுவின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயுகளின் விலைகளை உயர்த்தி வருகிறது. இந்நிலையில் சமையல் எரிவாயுகளின் விலைகளை மாதத்தின் முதல் தேதியில் மாற்றி அமைத்துள்ளது. அந்த வகையில் வணிக எரிவாயுவின் விலை இன்று முதல் அதிரடியாக உயர்ந்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக எரிவாயுவின் விலை 2043 ரூபாயாக இருந்த நிலையில் 2246 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. எனவே மேற்காசிய போரால் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விலை உயர்வு வியாபாரிகளுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் இன்னும் முடியவில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக இணைந்து கடந்த 1 மாதத்திற்கு மேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா தங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு செய்தியாளர்களிடம் பேசியபோது ஈரானுக்கு எதிரான தாக்குதல் இன்னும் முடியவில்லை என்று தெரிவித்தார். அமெரிக்காவுடன் இணைந்து பயங்கரவாத ஈரானின் சர்வாதிகார அரசை தாம் நசுக்கி உள்ளதாக கூறினார். இதனால் ஈரான் அரசு நிலைகுலைந்துள்ளது என்றும் விரைவில் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. பஞ்சாப் மாநிலம் நியூ சண்டிகாரில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின.
டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்களை சேர்த்தது. இதனையடுத்து 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 19 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. இதில் மிகவும் சிறப்பாகவும் அதிரடியாகவும் விளையாடிய கூப்பர் கானோலி 72 ரன்களை குவித்தார். தமிழக பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட மேலும் சில நாட்கள் ஆகும் என்று வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசனை நடத்தவிருப்பதாகவும் அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று மதியம் 4:30 மணி அளவில் சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். பாஜக வேட்பாளர் தேர்வு குறித்து விவாதிக்கவே சென்னை வந்திருப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஜெயலலிதா வழங்கிய நல்லாட்சியை மட்டும் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்ட பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றார். திமுகவின் 5 ஆண்டுகால ஆட்சியில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை ஏற்றியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிவகாசி தொகுதி அதிமுக வேட்பாளர் KT ராஜேந்திர பாலாஜியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் தீப்பெட்டி பட்டாசு தொழில்கள் பாதிக்கப்படும், காவிரி குண்டாறு திட்டம், மேட்டூர் அணை உபரி நீரை கால்வாய் வெட்டி ஏரிகள் குளங்கள் நிரப்பி வேளாண்மைக்கு தேவையான நீர் கொடுக்கும் திட்டம் நிறைவேற்றப்படும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக அளித்த 525 வாக்குறுதிகளில் 1/4 பங்கு கூட நிறைவேற்றவில்லை என்று சாடிய அவர், 2021ஆம் ஆண்டு வரை ஒட்டுமொத்தமாக இருந்த கடன் 4,85,000 கோடி ரூபாய் என்றும், ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி நம் எல்லோரையும் கடனாளியாகிவிட்டதாகவும் குற்றம் சுமத்தினார். விருத்தாசலத்தில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து தேர்தல் அலுவலர் விஷ்ணு பிரியா ஆட்டோ விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் 100% வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி போக்குவரத்து துறை மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் இணைந்து ஆட்டோ விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இப்பேரணியை விருத்தாசலம் தேர்தல் அலுவலர் விஷ்ணு பிரியா ஆட்டோக்களில் 100% வாக்களிப்போம் என்ற விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பாலக்கரை மற்றும் செராமிக் கல்லூரி வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதில் வட்டார போக்குவரத்து அலுவலர் பெரியசாமி, 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தனை ஆதரித்து ஏப்ரல் 4ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்யவுள்ள இடத்தை முன்னாள் அமைச்சர்கள் முக்கூர் சுப்பிரமணியன் மற்றும் S. ராமச்சந்திரன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தனை ஆதரித்து வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக ஆரணி புறவழி சாலை உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகள் அருகே அமையவுள்ள பிரச்சார இடத்தினை முன்னாள் அமைச்சர்கள் முக்கூர் சுப்பிரமணியன், S. ராமச்சந்திரன் மற்றும் வேட்பாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இவருடன் அதிமுக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ராஜாவிற்கு கட்சியின் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளராக ராஜாவை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் கதிரவன் வேட்பாளர் ராஜாவை அறிமுகப்படுத்தினார். அப்போது திருவண்ணாமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் ஒன்று திரண்டு பட்டாசு வெடித்து வேட்பாளர் ராஜாவிற்கு மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் ராஜா பொதுமக்களிடம் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருப்போரூர் தொகுதி பாமக வேட்பாளர் பாலு கந்தசாமி கோவிலில் தரிசனம் செய்த பின் பிரச்சாரத்தை தொடங்கினார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருப்போரூர் தொகுதி பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு கந்தசாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதியின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதாகவும் மாமல்லபுரத்தை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதாகவும் தொழில் நிறுவனங்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலை ஒழிப்பதாகவும் வாக்குறுதி அளித்தார். இந்நிகழ்வின் போது மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை, தலைவர் கணேசமூர்த்தி, பொறுப்பாளர் ஜெயராமன் மற்றும் நிர்வாகிகள் தனசேகரன், பாசு, காரணி, ராதாகிருஷ்ணன், தட்சணாமூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கு என்னை அறிவித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும்
கூட்டணியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துள்ளேன். குடியாத்தத்தில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வீரமணி பங்கேற்று அதிமுக வேட்பாளர் பரிதா பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பரிதா அறிமுக கூட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகர செயலாளர் பழனி தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வீரமணி கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் பரிதா கீவா குப்பம் தொகுதியில் போட்டியிடும் புரட்சி பாரத கட்சியின் வேட்பாளர் பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோர்களை அறிமுகம் செய்து வைத்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அதிமுக தலைமையிலான அதிவேகமாக ஓடும் குதிரையில் ஓடியவர்கள்தான் தற்போது மாற்று கூட்டணியில் உள்ளனர் என்றும் அதிமுக தலைமையிலான தேசிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகம் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை இவை அனைத்தும் செய்பவர்கள் திமுகவினர்தான் என்றும், எனவே மக்கள் ஆட்சி மாற்றத்தினை செய்ய தயார் நிலையில் உள்ளனர் என்றும் சிறப்பு அழைப்பாளர் முன்னாள் அமைச்சர் வீரமணி தெரிவித்தார். இதில் மாவட்ட செயலாளர் வேலழகன், தொகுதி பொறுப்பாளர் பொகலூர் பிரபாகரன் மற்றும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கேவி குப்பம் தொகுதியில் வசிக்கும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்று தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் தென்றல்குமார் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தொகுதியில் தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பில் தென்றல்குமார் போட்டியிடுவார் என தாவேக தலைமை அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து கேவி குப்பம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தென்றல்குமார் ஜெம் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்தார். அப்போது கேவி குப்பம் தொகுதி கிராம மக்கள் நிறைந்த தொகுதி எனவும் இத்தொகுதியில் பல ஆண்டு காலமாக மக்கள் உப்பு தண்ணீரையும் ஆற்று தண்ணீரையும் குடித்து வாழ்கின்றனர் என்றும், தான் வெற்றி பெற்றால் கேவி குப்பம் தொகுதி முழுவதும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்றும், தொகுதிக்கு உட்பட்ட பரதராமை பகுதியில் கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என்றும், விவசாயத்தை பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கேவி குப்பம் தொகுதியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவேன் எனவும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் தென்றல்குமார் தெரிவித்தார். இதில் ஒன்றிய செயலாளர் மகேந்திரன், மத்திய ஒன்றிய செயலாளர் அரவிந்த், மேற்கு ஒன்றிய நிர்வாகி ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற மக்கள் என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நான் விவசாயம் சார்ந்த விவசாய கல்லூரியை கொண்டு வருவேன் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் மற்றும் இந்த பகுதியிலே நெசவு தொழில் கணிசமாக செய்கிறார்கள். அவர்களுக்கு சரியான கூலி கிடைக்கவில்லை. நான் வெற்றி பெற்ற உடனே நெசவாளர்களுக்கு சரியான கூலி, தினக்கூலி வழங்குவதற்கு நிச்சயம் வழிவகை. கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதி முழுமைக்கும் குடிநீர் பிரச்சனை நிறைய இருக்கு. அதுவும் எல்லா ஊராட்சியிலும் உப்பு தண்ணி தான் இருக்குது. நான் வரும் பட்சத்தில் என்னை வெற்றி பெறும் செய்யும் கேவிகுப்பம் தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்யும். தமிழகத்தில் எத்தனை புது கட்சிகள் வந்தாலும் அதிமுக தமிழர்கள் மறக்க முடியாத கட்சியாக உள்ளது என்று கேவி குப்பத்தில் போட்டியிடும் வேட்பாளர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியின் சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் தொகுதி வேட்பாளருமான பூவை ஜெகன்மூர்த்தி கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள நிர்வாகிகளை சந்தித்து வரும் நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக என்ற கொரோனா தமிழகத்தில் பரவியுள்ளது எனவும், மக்கள் விரோத திமுக அரசை ஒழித்து மக்களுக்கு நல்ல ஆட்சி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என்றும், தமிழ்நாடு முழுவதும் திமுக எதிர்ப்பு அலைதான் வீசுகிறது எனவும், அதிமுக மக்கள் மறக்க முடியாத கட்சியாக தமிழகத்தில் திகழ்ந்து வருகிறது என்றும் கேவி குப்பம் தொகுதி வேட்பாளர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாவட்ட செயலாளர் மேகநாதன், மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன், மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் சத்யா உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். இது தொடர்பாக பூவை ஜெகன்மூர்த்தி மேலும் தெரிவிக்கையில், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நெசவாளர்களை சிறு தொழில் முனைவோர்களாக செயல்படுத்துவோம் என்று சூலூர் வட்டாட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சந்திரசேகரன் தெரிவித்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சூரப்பனின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சந்திரசேகரன் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். வேட்புமனு அளித்த பின்னர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சந்திரசேகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சூலூரை பொறுத்தவரை நெசவாளர்களின் கோரிக்கையை அனைத்து கட்சியினரும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மட்டுமே பேசுவார்களே தவிர எதுவுமே நடைமுறைக்கு வராது எனவும், ஏமாற்று வேலைதான் நடக்கிறது என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன் என்றும், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நெசவாளர்களை சிறு தொழில் முனைவோர்களாக செயல்படுத்துவோம் என்றும்,
நொய்யல் ஆறு சரியான முறையில் சுத்திகரிக்கப்படும் என்றும் கல்வி, மருத்துவம் மற்றும் அடிப்படை தேவைகளை சிறப்பாக செயல்படுத்துவோம் என்றும் பொதுமக்களுக்கு நாம் தமிழர் கட்சி சிறந்த கட்சியாக இருக்கும் என உறுதியளிக்கிறேன் என்றும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சந்திரசேகரன் தெரிவித்தார். நாங்கள் மக்களை சந்திச்ச போதும் சரி, அதற்கு முன்பும் சரி, போராட்டங்கள் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அந்த தொழிலாளிகளாகவே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை. ஏமாத்து வேலை தான் அந்த கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்கிறத ஆணித்தரமாக நான் பதிவு செய்கிறேன். அதனால எங்களுடைய ஆட்சியில், நாம் தமிழர் ஆட்சியில் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னா, தொழிலாளிகள் சொந்தமாக தறி வச்சிருந்தாலும், விசைத்தறிகள் வச்சிருந்தாலும் அவங்கள கூலி தொழிலாளிகள் மட்டுமே பார்க்காம அவற்றை சந்தைப்படுத்தி இந்த முத்தரப்பு பேச்சுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளை தீவிரமாக செயல்படுத்துவது எப்படி அப்படின்றதுக்கான திட்டங்கள் நாங்கள் வச்சிருக்கோம். வாணியம்பாடி தொகுதி தாவைக்க வேட்பாளராக வழக்கறிஞர் சையத் புர்கானிதுனியை அக்கட்சி தலைவர் விஜய் அறிவித்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் வாணியம்பாடி தொகுதி வேட்பாளராக வழக்கறிஞர் சையத் புர்கானிதுனை கட்சி தலைவர் விஜய் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி கோணாமேடு பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் நவீன்குமார் மற்றும் 300க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் சென்ற வேட்பாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வின் போது உற்சாகமடைந்த தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பூக்களை தூவியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உழவர்கரை தொகுதி விசிக வேட்பாளர் செல்வ புஷ்பலதா பாவாணர் நகர் மழைநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்து கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கரும்பலகை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் செல்வ புஷ்பலதா பாவாணர் நகர் அம்மன் ஆலயத்தில் பூஜை செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவர் அப்பகுதியின் நீண்டகால மழைநீர் வடிகால் பிரச்சனையை தீர்ப்பதே தனது முதல் பணி என உறுதியளித்தார். இந்த நிகழ்வின் போது விசிக அமைப்பு செயலாளர் தீன்தமிழன், மாநில செயலாளர் செல்வநந்தன், முபாரக் மற்றும் திமுக வேட்பாளர் கலிய கார்த்திகேயன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். வாழப்பாடி அருகே 30 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் குடும்பத்தினர் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மாசிநாயக்கன்பட்டி மற்றும் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் குடும்பத்தினர் 30 ஆண்டு காலமாக இலவச வீட்டுமனை பட்டா கோரி போராடி வருகின்றனர். தங்களது கோரிக்கை நிறைவேறாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் சாலைகளில் விளம்பர பலகைகள் வைத்தும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராத நிலையில் அரசு ஆவணங்களை திரும்ப ஒப்படைப்போம் என்று அரசியல்வாதிகளை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. என் பேர் ரத்தனவேலு. நாங்கள் இங்கே பூர்வீகமாக இங்கே குடியிருக்கிறோம். மாயநாயக்கம்பட்டியில் குடியிருக்கிறோம். எங்கள் மூப்பனார் கோயில் தெரு மாயநாயக்கி காந்திநகர் காலனியில் 900 ஓட்டு இருக்குது. 500 குடும்பங்கள் இருக்குது. 500 குடும்பங்கள் மேலே இருக்குது. இருந்தாலும் 900 ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டு வங்கியை நாங்கள் 30 ஆண்டு காலம் போராட்டங்கள், எங்களுக்கு இலவச வீடுமனை பட்டா கேட்டு பல போராட்டங்கள் நடத்தியோ ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியோ எந்த ஒரு பலனும் கிடைக்கல. அதுக்காக இதுவரையிலும் நாங்கள் போராட்டம் பண்ணி எந்த ஒரு பலனும் கிடைக்காதனால இப்போ தேர்தலை புறக்கணிக்கிற போராட்டம் வச்சு 15 நாள் ஆகுது. கட் அவுட் வச்சு 10 நாள் ஆகுது. அரசு அதிகாரிங்கிட்ட மாவட்ட கலெக்டர்கிட்ட இது நோட்டீஸ் கொடுத்தோம், மனு கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால தேர்தல் புறக்கணிக்கிற போராட்டம் தீவிரப்படுத்துகிறோம். மீண்டும் இந்த நிலை ஏற்பட்டால் நாங்கள் ஓட்டு போட மறுக்கிறது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட இருக்கிற அனைத்து ஐடியின் பொறுப்புகளையும் மாவட்ட கலெக்டர் ஒப்படைக்கிறோம். இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்காத அரசியல் கட்சிகளும் அரசு அதிகாரிகளும் எங்கள் வாசப்படி மிதிக்கூடாது. ஓட்டியாக யாரும் உள்ளார வரக்கூடாது. அப்படி வந்தால் இங்கே நாங்கள் ஓட்டு புறக்கணிக்கிற போராட்டத்தை கைவிட போகிறது கிடையாது. எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கிற வரலும் நாங்கள் இதை தீவிரப்படுத்துவோம். கொடைக்கானல் குணா குகையில் சுற்றுலா பயணியின் கைப்பையை பறித்து சென்ற குரங்கிடமிருந்து இளைஞர் ஒருவர் 50 அடி உயர மரத்தில் ஏறி பையை மீட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குணா குகை பகுதியில் கேரள சுற்றுலா பயணியின் கைப்பையை குரங்கு ஒன்று பறித்து 50 அடி உயர மரத்தின் உச்சிக்கு சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
பணமும் முக்கிய ஆவணங்களும் இருந்த அந்த பையை மீட்பதற்காக வாலிபர் ஒருவர் தனது உயிரை பொருட்படுத்தாமல் ஆபத்தான முறையில் மரத்தில் ஏறி மீட்டு தந்தார். இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வனத்துறையினர் இப்பகுதியில் உள்ள குரங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். காரைக்கால் கைலாசநாதர் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கைலாசநாதர் கோவில் பங்குனி உத்திர விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இவ்விழாவின் 9ஆம் நாளான இன்று சுந்தராம்பிகை சமேத கைலாசநாதர் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய கோஷத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி தெப்பத் திருவிழாவும் 4ஆம் தேதி காரைக்கால் அம்மையார் ஐக்கிய விழாவும் நடைபெறவுள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அச்சிறுபாக்கம் நடுப்பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே நடுப்பழனி மரகத தண்டாயுதபாணி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இடும்பன் மற்றும் விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வாக முருகப்பெருமான் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுக்க திருத்தேர் கனகமலையை சுற்றிலும் வலம் வந்து மீண்டும் மலையடிவாரத்தை அடைந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் பிராமணால் கைங்கரிய டிரஸ்ட் சார்பில் 1008 பால்குட அபிஷேக விழா ஊர்வலத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூரை அடுத்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் பிராமணால் கைங்கரிய டிரஸ்ட் சார்பில் 1008 பால்குட அபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் சிவகங்கை பூங்கா பகுதியிலிருந்து புறப்பட்ட இந்த ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை சென்றடைந்தது. புற்றுமண்ணால் உருவான இந்த மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த பாலாபிஷேக விழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பிராமண சமுதாயத்தினர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவின் நிறைவாக அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலித்தார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பீகாரில் உள்ள ஷீத்லா கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்து நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் மோடி. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை வேரோடு வீழ்த்த வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் வணிக எரிவாயுவின் விலை அதிரடியாக உயர்வு. எரிவாயுவின் விலை உயர்வு வியாபாரிகளுக்கு கடும் அதிர்ச்சி. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் இன்னும் முடியவில்லை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிப்பு. 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டி. குஜராத்தை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.